அஸ்கிதங்க நமஸ்கார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் பேப்பர் கட்டிங் பார்த்தோம் இல்லையா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட. இப்போது அதோட ஸ்டிச்சிங் பார்க்குறோம். நார்மலாகவே லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்க்குற மாதிரி நான் வச்சு ஃபுல்லாக சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் அதை மெயின் ஃபேப்ரிக்கோடு சேர்த்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க. எப்போவுமே பிரின்சஸ் கட்டு தைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக தைங்க. ஸ்டிச்சஸை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ நான் நூல் கட் ஆயிடுச்சு இல்லையா, திரும்ப மாட்டுறேன் இல்லையா, இந்த ஃபுல் ப்ளவுஸ்லேயும் கிட்டத்தட்ட 100 டைம்ஸ்க்கு மேலே நான் அதை செஞ்சுருப்பேன். காரணம் என்னென்னா, இந்த மெட்டீரியல், நெட் மெட்டீரியல் அங்கங்கே சின்ன சின்ன ஜம்கி இருக்குது. நாம் நார்மலாக ப்ளவுஸ் தைக்கும்போது மடித்து தைக்கிற இடத்துல எல்லாமே இந்த ப்ராப்ளம் எனக்கு அதிகமாக வந்தது. ஸோ ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், கஸ்டமர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் கொண்டு கொடுக்கும்போது அதுக்கான அமௌண்ட்டை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டைலர் சொல்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மலாக ஒரு ப்ளவுஸையும் நீங்கள் பட்டு துணி கொடுத்தா கூட ஈஸியாக தைச்சிட முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் இருக்கிற ப்ளவுஸில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். நார்மல் ப்ளவுஸை தைக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளவுஸ் விட்டு தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராவது எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க. ஓகேவா? அண்ட் டைலர்ஸ் நீங்களும் தான் கேளுங்க. ஒரு ப்ளவுஸு கொடுக்குறதுக்கு முன்னாடியே அதோட துணி எப்படி இருக்குது, நம்ம இதை தைக்கும்போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு ஃபஸ்ட்டே நல்லா யோசித்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த அமௌண்ட்டு சொல்லிவிடுங்க. நீங்கள் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு தான் பணம் கேட்குறீங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன் இல்லையா, ஜாயின் பண்ண இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா நான் ஃபஸ்ட்டு பெரிய தையல் போட்டேன் இல்லையா, நான் கொஞ்சம் சின்ன தையல் தான் போட்டேன். அதனால் அங்கே அப்படியே நான் 2வது தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் போடும்போது கொஞ்சம் அந்த ஸ்டிச்சோட சைஸை மட்டும் மாற்றி போட்டுக்கிட்டு 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லது. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும்போது பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு லைனிங்கில் கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சுன்னு விட்டுருக்கோம் இல்லையா, விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சு வந்துடும். அதை எப்படி சேர்த்தேனோ அதே மாதிரி நான் இதையும் சேர்த்து இதுக்கும் நான் 2 ஸ்டிச்சஸ் லைனிங்காக நான் போட்டிருப்பேன். இது எக்ஸ்ட்ராஸ். நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை அவ்வளோ கரெக்டாக கட் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லாக பாருங்கள், நான் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போது டபுள் லேயராக இருந்ததுனால கட் பண்ண முடியாமல் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன். அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபேப்ரிக்கையும் இழுத்து வச்சிடாதீங்க. அப்படியே மேலே வச்சு தைங்க. கரெக்டாக அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துடும். நம்ம கட் பண்ணும்போதே பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். 4 இன்ச்சு கரெக்டாக 2 செஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை 4 இன்ச்சஸ் எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக வந்துடும். இது ஃப்ரண்ட் ஹூக் ப்ளவுஸ். ஃப்ரண்ட் ஹூக் ப்ளவுஸ். அதனால் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணியிருப்பேன். இப்படி கட் பண்ணதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. நான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணாதீங்கன்னு. எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல. உங்களுக்கு அது ஓகேவா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் இதை கட் பண்ணும்போதே ஃபேப்ரிக்லேயே திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நான் மடித்த சைடில் ஃபேப்ரிக்கோட சென்டர் பார்ட் வர்ற மாதிரி நான் வச்சு கட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அப்படியே திருப்பி வச்சு கட் பண்ணுங்கள். ஒரு அந்த 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 சைடு நம்ம மடிப்பு இருக்கிற சைடை விட்டுட்டு இல்லாத சைடை வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ண மாதிரி வராது. நான் ஏன் இப்படி பண்ணேன்னா, கீழே பட்டி, மேலே கழுத்து பட்டி இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக பண்ணேன். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டது. நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது லைட்டாக எக்ஸ்ட்ரா விட்டது. கட் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து பட்டி சேர்த்துடலாம். கழுத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணியிருக்கலாங்க. பட் இந்த துணிக்கு இன்விசிபிள் ஸ்டிச்சு போட முடியலை.
பிகாஸ் அந்த நெட்டு ப்ளவுஸில் என்னால் என்னோடய மிஷினில் வச்சு தைக்க முடியலை. நிறைய கட் ஆகுது. அதனால் நான் நார்மல் ஸ்டிச்சே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வேறு ட்ரெஸ் தைக்கும்போது கண்டிப்பாக இன்விசிபிளாக எப்படி சேர்க்குறது, ஸ்டிச்சஸ் இல்லாமல். நம்ம வந்து ஒரு 3 டாட் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணி. அது கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு பிரின்சஸ் கட் போடும்போது நம்ம அதுக்கும் வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் ஸ்டிச்சை ட்ரை பண்ணலாம். எப்போவுமே மடிப்பு தையல் போட்டு பாருங்கள், நான் மறுபடியும் கோக்குறேன். நிறைய வாட்டி ஆகுதுங்க இது. எஸ், மடிப்பு தையல். இப்போவுமே இந்த மடிப்பு தையல் போட்டு நம்ம வச்சு திருப்பும்போது நல்ல பக்கம், துணியோட நல்ல பக்கம் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கழுத்துப்பட்டி இப்போது இது ஃப்ரண்ட் சைடு இல்லையா, இதோட கீழே வந்து நம்ம சேர்க்கும்போது எப்போவுமே எக்ஸ்ட்ரா துணி வச்சு இதே மாதிரி தான் நான் மடித்து தைச்சிருப்பேன். அதனால தான் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். இந்த ஃபுல் ஸ்டிச்சிங்கையும் நான் வந்து காட்டுறேன். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த துணி வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேர்க்கும். நார்மல் காட்டனோ இல்லைன்னா உங்களுக்கு பட்டு துணி மாதிரியே இது கிடையாது. இந்த துணி நார்மலாகவே கொஞ்சம் வேர்க்கும். அதனால் இந்த எட்ஜஸில் கீழே இடுப்பில் படுற இடத்துலையும் சரி, மேலே கழுத்துப்பட்டியிலையும் சரி, எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து இப்படி பண்ணுறதுல நமக்கு வந்து ஒரு ஏன்னா அங்கே தானே எட்ஜஸ் இருக்குது, நமக்கு அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது அங்கே சுறுசுறுன்னு இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. ரைட்டு, இது வந்து ஹூக் பட்டி. எந்திரிச்சு போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த 1.5 இன்ச்சில் வந்து துணி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் எடுக்க போனேன், வேறு ஒன்றும் இல்லை. எஸ், கீழே அப்படியே வச்சு தைச்சிட்டேங்க. ஏன்னா சாரி, திரும்ப இந்த சீன் உங்களுக்கு வருது. என்னால் இதை வந்து எடிட் பண்ண முடியலை. ஒரு தடவை 2 தடவை அப்படின்னா தெரியாது, நிறைய தடவை ஆச்சு. அதனால தான் இதை வந்து என்னால் எடிட் பண்ணி போட முடியலை. நம்ம ஆல்ரெடி ஹூக் தைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். என்ன கேப்பில் ஹூக் தைக்கலாம் அப்படின்றதுக்கான ஷார்ட் தான். இந்த ப்ளவுஸுக்கும், அதாவது லென்த்து ஜாஸ்தியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க, லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிற இந்த ப்ளவுஸுக்கும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து கேப்பை வந்து ரொம்ப சரியாக விடுறோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். உங்களுக்கு இல்லை, அப்படி இல்லை, நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹூக் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அந்த ஹூக் வந்து சென்டரில் எக்ஸ்ட்ராவாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பருங்க. கீழேயும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து மடித்து தைச்சிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு கீழே நம்ம அப்படியே விட்டுருக்கோம் இல்லையா, மொத்தம் ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் ரெடி அளவு. அது போக கீழே மேலே நம்ம ஹாஃப் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ரைட்டு, இது வந்து பேக் சைடு எடுத்துட்டேங்க. பேக் சைடும் அதே மாதிரி தான். பேக் சைடில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, துணியில் வந்து கீழே வந்து பார்டர் டிசைன் இருக்குது. ஸோ அதனால் வந்து லைனிங்கை கொடுத்து லைனிங்கை மட்டும் நான் ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கிறேன். சரிங்களா? லைனிங்கை மட்டும் ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுட்டு அதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு பின்னெல்லாம் வச்சு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கையும்
இந்த லைனிங்லேயும் சேர்த்துருப்பேன். ஏன்னா என்ன தான் லைனிங் இந்த துணி வந்து உங்களுக்கு நிறைய வந்து பிஞ்சு வராது, வராது அப்படின்னா கூட ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காக எதுக்கு ஒரு சின்ன ஒரு 1.5 இன்ச்சில் நீங்கள் ஒரு இது வந்து 38 இன்ச்சு ப்ளவுஸ் இல்லையா, கீழே ஒரு ஃபுல் லென்த்தே வந்து 19, அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டதுக்கு போக 21 இன்ச்சு இருக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதோ இப்படி தான் நான் சேர்த்து ஃபுல்லாக வந்து ஊசி வச்சு குத்தி செக்யூர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக தாங்க தைச்சேன், அது உங்களுக்கு காட்டல. பட் நான் அது மாதிரி மெதுவாக தான் ஃபுல்லாக வந்து தைச்சேன். மேலேயும் அதே மாதிரி கழுத்து அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அந்த கழுத்தோட பட்டியை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த 1.5 இன்ச்சு துணி நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் இல்லைங்களா, எவ்வளோ தேவைப்படும்னு நான் முதலே யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீளத்துலேயும் நான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் ஒரு சில இடத்துல இப்போ கூட பாருங்களேன், ஜாயினிங் பண்ணியிருப்பேன், நீளமாக இருக்கும் துணி. நான் தான் எவ்வளோ தேவையோ அந்தளவு கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தைக்கும்போது ஒரு ஃப்ளோவில் ஒரு ஈஸியாக வரும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எடுத்து தைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. சின்ன ஒரு டிப்ஸ் நம்ம கட் பண்ணும்போதே நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், எவ்வளோ துணி வேணும், என்ன வேணும் நம்ம யோசிச்சுக்கிறது பண்ணுறது நல்லது. திலகம் மாடல் வைக்கலான்னு இருந்தேங்க இல்லையா, அது ஆல்ரெடி போட் நெக்கு. நம்ம அது வந்து 4.5 இன்ச்சு அகலத்துலேயும் 3 இன்ச்சு இறக்கத்துலேயும் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த திலகம் மாடல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் இருந்தால் ஓகேன்னு தோணுச்சோ அந்த அளவுக்கு அகலம் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப வைக்கலை, ஓகேவா, நான் ரொம்ப வைக்கலை. ஏன் அப்படின்னா வந்து நீளமும் ரொம்ப வைக்கலை. 14 இன்ச்சில் மேலே வந்து 3.5 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு மடிச்சதுக்கே 4 இன்ச்சு போயிருக்கும். 1 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம். ரவுண்ட் நெக்கில் இருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு திலகம் மாடல் பண்ணுறோம். ஸோ அதுலேயே 5 இன்ச்சு போயிருக்கும். மிச்சம் அதிகபட்சம் 5 இன்ச்சு தான் இறக்கம் வைக்க முடியும் இந்த ப்ளவுஸுக்கு. பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் மீ. அதுக்கு மேலே இறக்கம் வைக்க முடியாது. அதனால் நான் வந்து அந்த அளவுக்கு அளந்து வச்சுக்கிறேன். அகலம் கூட அதிகமாக வைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து நெக்கில் இருந்து இந்த மாடல் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா அகலமாக வைக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8-9 இன்ச்சு கிடைக்கும். இப்போ நமக்கு மொத்தமே லென்த்து வந்து 5 இன்ச்சுக்கு மேலே கிடைக்கும். 5 இன்ச்சுக்கு மேலே வச்சா இந்த மாடல் வந்து திலகம் மாடலாக வராது, ஓவல் ஷேப்பில் வந்துடும். நாம் ஒரு கஸ்டமருக்காக ஹேண்டில் ஓவல் ஷேப் கட் பண்ணி தைச்சிருப்போம் பாருங்கள். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும், பாருங்கள். அந்த மாதிரி ஓவல் ஷேப் ஆகிடும். இப்போ இது கொஞ்சம் பரவாயில்லாமல் திலகம்னா கொஞ்சம் வந்து சென்டரில் அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். வழக்கம் போல் தாங்க நம்ம இது வந்து கழுத்துக்கும் சரி, அந்த ஹேண்ட் டிசைனுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இப்படி தான் வந்து கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணோம். நீங்களே அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வைங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வருது, அந்த எட்ஜஸ் நல்லா வருது. இது என்ன 2 ஒர்க் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ரியலி கம்ஸ் வெரி வெல். அயனெல்லாம் பண்ணுறாங்க, பட் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அயன் பண்ணது கிடையாது. இப்போது ரீசெண்டாக ஒரு சுடிதார் தைக்க வேண்டியது இருக்குது ஒரு குழந்தைக்காக. அந்த கழுத்துக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சின்ன கழுத்து. அந்த குழந்தைக்கு வந்து இறக்கம் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். அகலம் மொத்தமாகவே வந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே வரல, அவ்வளோ சின்னதாக இருக்குது. அந்த கழுத்துக்கு வேணால் நம்ம அயன் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃபினிஷிங் எல்லாம் சேம் தாங்க, எல்லா ஃபினிஷிங்கும் சேம் தான். இதுக்கு வந்து இதோட லைனிங்கே இருந்தது, அதனால் நான் அதையே வச்சுட்டேன். இது சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து நம்ம 1 இன்ச்சு விட்டு வைக்கணும். அந்த 1 இன்ச்சு விட்டு நம்ம எங்கே வைக்கணும், நம்ம டிசைன் வரைஞ்சோம் பாருங்கள், அது இருக்கணும் அந்த 1 இன்ச்சில். நீங்கள் பார்க்கலாம், நான் ஸ்டிச் பண்ணுறது அந்த ஃபுல் நெக்குக்கு பக்கத்தில் இருக்கும். அது நம்ம கணக்கு கிடையாது. நாம் வந்து வரைஞ்சோம் பார்த்திங்களா, அதோட எட்ஜு அந்த ஃபஸ்ட்டு இன்ச்சு முடிஞ்சு ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கணும். இப்போ நான் இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு
கட் பண்ணி திருப்புவேன் பாருங்கள். அப்படி திரும்புகிற இடத்துல உங்களுக்கு வந்து கட் பண்ணி திருப்புறது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். எனக்கு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட்டு டாஸ்க் இது வரைக்கும். இந்த விஷயம் பண்ணும்போது நான் ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக பண்ணுறது உண்டுங்க. ஏன்னா இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது ஸ்டிச்சஸில் தப்பு பண்ணிட்டோம், கட்டிங்கில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிரமம். நிறைய நேரம் எடுத்துக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மடிச்சிருக்கும் போது லேசாக கட் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. மெதுவாகவே கட் பண்ணுங்கள். அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. எப்போ தான் வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஸ்டிச்சஸ் பக்கத்தில் வரைக்கும் பண்ணியிருப்பேன். மெதுவாக பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லைங்க. நாம் கொடுக்குற நேரம் வந்து நம்ம பர்ஃபெக்ஷனில் இருக்கணும். இந்த ஃபினிஷிங்கில் அதோட பர்ஃபெக்ஷனில் இருக்கணும். ஒன்றும் தப்பு இல்லை. மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அது அந்த ப்ளவுஸோட அழகை கெடுத்துடும். ஓகே, ஃபுல்லாக திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா கேன்வாஸ் உள்ளே போயிடும். நம்ம வச்ச லைனிங் வந்து கரெக்டாக லைனிங் மேலே படிஞ்சு நீட்டாக இருக்கும். இவ்வளோதான். கொஞ்சம் மெதுவாக லைட்டாக தேய்ச்சி, நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டை வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. நான் கொஞ்சம் மெதுவாகவே பண்ணேன். அதே மாதிரி மெதுவாக பண்ணுங்கள். இதுக்கு மடிப்பு தையல் அடிப்பேங்க. கண்டிப்பாக மடிப்பு தையல் வச்சு போட்டுட்டதுக்கப்புறம் தான் இதோட ஃபினிஷிங் கரெக்டாக வரும். எஸ், அவ்வளோதாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். சில டிசைன்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நம்ம வியர் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபுல்லாக மடிப்பு தையல் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 டைம்ஸ் நான் வந்து அந்த நூல் கட்டாக இருக்கும். நான் எடுத்து போட்டிருப்பேன். நூல் வந்து சுற்றிருச்சு. டிசைன் ஓவருங்க. நீங்கள் இது ஃபுல்லாக மடிப்பு தையல் போட்டு நீட்டாக அடித்து முடிச்சிட்டிங்கன்னா பேக் சைடு ஃபினிஷ்டு. நான் பேக் சைடில் ஆம்கோல் அளவும் ஆம்கோலை கட் பண்ணதும் சொல்லவே இல்லை. சின்ன தப்பு என்ன பண்ணிட்டோன்னா, பேப்பர் கட்டிங்லேயும் கட்டிங் பண்ணுறதுக்காக கட் பண்ணிட்டோம். அதையே வச்சு நம்ம லைனிங்கும் கட் பண்ணிட்டதுனால இந்த பேக் சைடுக்கோல் ஆம்கோல் வந்து நான் கட் பண்ணல. தைக்கும்போது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் குடஞ்செல்லாம் எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை அப்படியே நம்ம கை சேர்க்கறதுக்கு முன்னாடி இல்லையா, அதை வச்சு நான் நீட்டாக மார்க் பண்ணி நான் வந்து இந்த பேக் சைட்லேயும் ஆம்கோல் கட் பண்ணிட்டேங்க. எஸ், இது வந்து மடிப்பு தையல் அடித்து திருப்பினதுக்கப்புறம் அதில் அந்த